வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மூத்த குடிமக்களுக்கு வாகனம் ஓட்டும் உரிமத்தை புதுப்பிக்க புதிய நிபந்தனை பரிசீலனையில் உள்ளது. 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் தங்களின் வாகனம் ஓட்டும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் உடல் ரீதியான மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் என்ற பரிந்துரை இன்னமும் ஆய்வில் இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் நிபந்தனையை விதிப்பது மீதான பரிந்துரையை தாங்கள் வரவேற்பதாக சுப்பாங்கில் தேசிய லாஜிஸ்டிக் பணிக்குழுவின் கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆந்தனி லாக் இதனை குறிப்பிட்டார். எனினும் மூத்த குடிமக்களுக்கு எதிராக எந்தவொரு நிபந்தனையும் விதிப்பதற்கு முன்னதாக அந்த நிபந்தனை மீதான உத்தேச பரிந்துரைகள் முழுமையாக ஆராயப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாக ஆந்தனி லாக் மேலும் கூறினார். இந்த உத்தேச திட்டத்தினால் எந்தவொரு எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டு விடாமல் இருக்க இதனை மிக கவனமாக ஆராய வேண்டி உள்ளது என்று ஆந்தனி லாக் விளக்கினார். மலேசியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான தடையற்ற சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு தீர்க்கமாக முடிவாகும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்கொரிய பிரதமர் யூன் சுக் யோல் மலேசியாவிற்கு பதில் வருகையை மேற்கொள்ளும் போது இந்த தடையற்ற சுயேட்சை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தென்கொரியாவிற்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டு தலைநகர் சோலுக்கு சென்றுள்ள டத்தோ ஸ்ரீ அன்வார் மலேசியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான தடையற்ற சுயேட்சை ஒப்பந்தம் குறித்து விவரிக்கையில் இதனை தெரிவித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு மலேசியாவின் நிலைத்தன்மையற்ற அரசியல் சூழலால் கையெழுத்தாகவிருந்த இந்த சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தம் ஒத்திவைக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டு காலமாக நிலுவையில் இருந்து வருகிறது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பக்கத்தான் அரசாங்கம் கடந்த 2008ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை 200 முதல் 300 ஆலயங்களுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடீன் ஷாரி கூறினார். பக்தர்கள் அச்சமும் அவநம்பிக்கையும் இன்றி தங்களின் வழிபாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை உறுதி செய்யும் நோக்கில் மாநில அரசு இத்தகைய முயற்சிகளை முன்னெடுத்து செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக லீமாஸ் எனப்படும் 5 சமயங்களை உள்ளடக்கிய சிறப்பு செயற்குழுவை மாநில அரசு அமைத்துள்ளதாகவும் அவர் சொன்னார். வழிபாட்டு தலங்கள் எதிர்நோக்கும் நில பிரச்சினையை தீர்ப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை நிர்வாகம் செய்வதில் உதவும் நோக்கிலும் லீமாஸ் வாயிலாக மானியமும் ஸ்லாங்கூர் அரசு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கிள்ளான் தமான் சந்தோசாவில் நடைபெற்ற சந்தோசா சட்டமன்ற தொகுதி நிலையிலான தீபாவளி பொது உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமருடீன் இவ்வாறு குறிப்பிட்டார். பினாங்கு மாநிலத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டிற்கு ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதை போல் சமமான மானிய ஒதுக்கீட்டை வழங்கும் திட்டத்தை பினாங்கு அரசு கொண்டிருக்கவில்லை என்று முதலமைச்சர் சவுகோன் யாவ் தெரிவித்தார். எனினும் தொகுதி மேம்பாட்டிற்கு மானியம் கேட்டு எதிர்க்கட்சியினர் விண்ணப்பிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரின் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்று பினாங்கு சட்டமன்றத்தில் இன்று கேள்வி நேரத்தின் போது சவுகோன்யோ இதனை தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 5 லட்சம் ரிங்கிட் மானியத்தையும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 60,000 ரிங்கிட் மானியத்தையும் ஒவ்வொரு தொகுதி ஒருங்கிணைப்பாளருக்கும் தலா 1 லட்சம் ரிங்கிட் மானியத்தையும் பினாங்கு அரசு வழங்கியிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு வயது குறைந்த தனது மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக தந்தை ஒருவருக்கு புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் 32 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் 51 வயதுடைய அந்த நபருக்கு 22 பெரம்படி தண்டனையும் விதித்தது. செஷன்ஸ் நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் ஒரே சாட்சி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அந்த சாட்சி நம்பகம் மிகுந்த சாட்சியாக இருப்பதை நீதிமன்றம் கருத்தில் கொள்வதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நீதிபதி டத்தோ அஹ்மத் ஜைடி இப்ராஹிம் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் கடந்த 2019ஆம் ஆண்டு திரங்கானு கோலபிராங்கில் உள்ள தமது வீட்டில் தன் 15 வயது மகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த சனிக்கிழமை சுப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் முதலாவது முனையத்தில்
ஆவேசமாக நடந்து கொண்டதுடன் பெரும் ரகளையில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட ஆடவர் இறந்தது தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்தார். போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் பிற்பகல் 1:30 மணி அளவில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்திலிருந்து தாய்லாந்து புகெட் தீவுக்கு செல்லும் வழியில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் டிரான்சிட் பயணியாக வந்திறங்கிய அந்த அந்நிய ஆடவர் விமான நிலையத்தில் ஆவண சோதனையின் போது பெரும் ரகளை பொழிந்ததாக கூறப்படுகிறது. போலீஸ் நிலையத்தில் 2 போலீஸ்காரர்களை தாக்கியதுடன் அந்த நபரும் காயம் அடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த அந்நிய ஆடவரின் இறப்பை திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக டத்தோ ஹுசேன் உமர் தெரிவித்தார். சிரம்பான் தாமான் துவான்கு ஜாஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாமலையார் பாதம் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான திருக்குட நன்னீராட்டு விழா மற்றும் ஆலய வருடாபிஷேக பெருவிழா நாளை மறுநாள் நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு அதன் ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் தற்போது முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. காலை 10:04 மணி முதல் 11:04 மணி வரை நடைபெறும் திருக்குட நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு இன்று காலையில் சிறப்பு பூஜைகளுடன் சிலைகளுக்கு கண் திறப்பு விழா நடைபெற்றது. பெரிய நாயகி அம்மன், முனீஸ்வரர், சந்திரன், சூரியன், அதிகார நந்தி, நவகிரகங்கள் மற்றும் சிரம்பானிலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை ஆகியவற்றுக்கு கண் திறப்பு நிகழ்வு சிறப்பாக நடந்தேறியது. நாதஸ்வரம், மேளதாளம் முழங்க, தமிழ் வேதம் ஓத, தமிழகம் மகாபலிபுரத்தைச் சேர்ந்த சிற்பியின் துணையுடன் சிலைகளுக்கு கண்கள் திறக்கப்பட்டன. அத்துடன் கலச ஸ்தாபனமும் நடைபெற்றது. வைபவத்தின் உச்சமாக கருடன் வானில் வலம் வந்தது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. ஆலய நிர்வாகத்தினரின் முன்னிலையில் ஆலயத்தின் பிரதான குருக்கள் சிவஸ்ரீ ஆ புவிதர்ஷன் குருக்கள் தலைமையில் இவ்வைபவம் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு மேல் முதலாம் வேள்வி வழிபாடு மற்றும் 12 திருமுறை முற்றுதலுக்கு முன்னதாக பிம்ப ஸ்தாபனம் மற்றும் யந்திர ஸ்தாபனம் நடைபெற்றது. நாளை செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் பங்கு கொள்ளும் தெய்வச் சிலைகளுக்கு எண்ணெய் சாட்டுதல் வைபவம் நடைபெறவிருக்கிறது. இக்குடமுழுக்கு பெருவிழாவும் வருடாபிஷேக பெருவிழாவும் சிறப்பு பூஜைகளும் திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகளின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் படி நடத்தப்படுவதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மடானி அரசாங்கத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தை ஒட்டி போக்குவரத்து சம்மன்களுக்கு 60 விழுக்காடு வரை கட்டண கழிவு வழங்கும் சலுகையில் கடந்த 3 தினங்களில் 91,39,750 ரிங்கேட் வசூலானதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து அமலாக்க பிரிவு இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி நேற்று ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவு பெற்ற இந்த சிறப்பு கட்டண கழிவு சலுகை வாயிலாக நாடு தழுவிய நிலையில் 1,03,590 சம்மன்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 32,500 பேர் நேரடியாக வருகை தந்து இந்த சம்மன்களுக்கு தீர்வு கண்டிருப்பது பெருமிதம் அளிக்கிறது என்று முகமது யூஸ்ரி தெரிவித்தார். மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி தம்பதியருக்கு மரணம் விளைவித்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் நாளை செவ்வாய்க்கிழமை ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறார். கடந்த நவம்பர் 16ஆம் தேதி பசிர்குடாங் ஜலன் பசாரில் நடந்த இவ்விபத்து தொடர்பில் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் 34 வயது நபர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவிருக்கிறார் என்று ஸ்ரீ அலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சுஹைமி ஈஷா தெரிவித்தார். அதிகாலை 4 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 5 குழந்தைகளுக்கு பெற்றோரான 37 வயது முகமது ரிட்வான் முகமது ரூடி மற்றும் அவரின் 35 வயது மனைவி லிண்டா முகமது ஏ அசீஸ் ஆகியோர் உயிர் இழந்தனர். சபா துவாரானில் உள்ள கிராமம் ஒன்றின் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர்.
நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் நீரில் மூழ்கி மூச்சு திணறலுக்கு ஆளான 7 வயதுடைய அந்த 2 சிறுமிகள் கிராமத்து மக்களால் மீட்கப்பட்ட போது அவர்கள் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அச்சிறுமிகளின் மரணத்தில் வழக்கத்திற்கு மாறான குற்றத்தன்மை எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக துவரான் மாவட்ட போலீஸ் தலைவர் நுரைடின் அக்மைதீன் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 16ஆம் தேதி இரவு 8:20 மணி அளவில் கிள்ளான் பண்டாபுக்கி திங்கி ஒன்றில் 30 வயது மாதுவிடம் தந்தையும் மகனும் வழிப்பறிக் கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவத்தில் பிடிபடாமல் இருந்த 21 வயது மதிக்கத்தக்க இளைஞரை போலீசார் நேற்று கைது செய்தனர். அந்த இளைஞர் நேற்று மாலை 6:30 மணி அளவில் கிள்ளான் தவான் சந்தோசாவில் உள்ள அவனது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் சா ஹூங் ஃபாங் தெரிவித்தார். வழிப்பறி கொள்ளை நிகழ்ந்த மறுநாளே பிடிபட்ட நபர் வழங்கிய தகவலை தொடர்ந்து கடந்த 8 நாட்களாக அந்த நபரின் மகனை போலீசார் தீவிரமாக தேடி வந்ததாக அவர் குறிப்பிட்டார். பிடிபட்ட நபருக்கு பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சா ஹூங் ஃபாங் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.